மக்களே இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நான் ஆயில் போட்டிருக்கேன், கொஞ்சமாக வெஜிடேபிள் போட்டிருக்கேன், வெஜிடேபிள் பச்சை போட்டிருக்கேன். இதை வச்சு நல்லா சோடை பண்ணோம், ஏன்னா வெஜிடேபிள் பச்சை இருக்குது. ஸோ இதை மாதிரி நம்ம குக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வெஜிடேபிள் க்யூஸ் வெஜிடேபிள். ஓகே கைஸ், இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணோன்னா அப்படி இன்னும் நல்லா சூப்பராக வந்துடும். ஓகே, இப்போ நான் போட்டு போகிறேன் 2 எக்கு. ஓகே, 2 எக் போட்டு போகிறோம். 2 எக் போட்டு இந்த மாதிரி போட்டு அண்டா கூட முட்டை கூட நம்ம நல்லா இதை பண்ணோம், மிக்ஸ் பண்ணோம், ஸ்லோலி பண்ணோம். அப்போ தான் முட்டை தெரியும், இல்லைன்னா ஜாஸ்தி நம்ம கிண்டிச்சுன்னா முட்டை தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம முட்டை மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதே மாதிரி பண்ணுறோம். அப்புறம் ஆக்சுவலி ரைஸை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சிக்கன் இருக்குது, சிக்கன் கூட நான் பாயில் பண்ணி பிளான்ச் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன்னு கேரட் சிக்கன்னு இதை கூட நல்லா சோடை போட்டோம். சோடை பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இதாக இருக்கும், ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா சூடாக இருக்கும் சிக்கன். ஓகே, ஸோ கொஞ்சமாக ஆயில் போட்டு இதே மாதிரி நம்ம குக் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி இது ஆலா கடைக்கு ஒரு பர்சன் ஆர்டர் வந்துச்சு. ஸோ நம்ம ஆலா கடைக்கு எப்படி ரெடி பண்ணுறோம், இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் பாருங்கள். அப்புறம் ரைஸ் போட்டிருக்கேன், ஒரு போர்ஷன் ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ரைஸு இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகே, நீங்கள் கூட இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ போட்டு போகிறோம். கொஞ்சமாக நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஆயில் நல்லா சூடாக இதை ரைஸ் நல்லா சூடாகிடுச்சுன்னா இப்போ போட போகிறோம் கொஞ்சமாக ப்ராத் பவுடர். ஓகே, கொஞ்சமாக ஒயிட் பேப்பர். ஓகே, இப்போ போட போகிறோம் லைட்டாக சால்ட்டு. இப்போ கொஞ்சமாக போட ப்ராத் பவுடரு. ஓகே, இன்னும் கொஞ்சமாக போட போகிற ஒயிட் பேப்பரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்கள் கூட வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, இதான் பிளேன்னா எக் ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் பேபிக்கு கூட செய்யலாம், ஓல்டு பசங்க கூட சாப்பிடலாம், 50-60 இயர்ஸ் ஓல்டு கூட சாப்பிடலாம். இதை காரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓகே, அப்புறம் சீசிங்காக லைட் சோயா சாஸ் போட்டிருக்கு. லைட் சோயா போட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோம். நீங்கள் கூட இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, பாருங்கள் எப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக இருக்குன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இப்போ மினிமம் நம்ம 3-4 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணோம். நல்லா குக் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலி நான் கட் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணோம். ஃப்ரை ரைஸ் மீனிங்னா நல்லா ஃப்ரையாக இருக்கணும், அப்புறம் தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் லைட்டாக தண்ணி போட்டிருக்கேன். இதான் ஸ்டாக் வாட்டர், சிக்கன் ஸ்டாக் வாட்டர் போட்டிருக்கேன். இன்னும் சிக்கன் ஃப்ளேவர் கிடைக்கும், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் சாப்பிட மாதிரி வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் தான் ரைஸே நல்லா சூடாக வந்துடும், வேறு லெவலுக்கு வந்துடும். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் சிக்கன் ரைஸ். உங்களுக்கு எப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்லேயே சொல்லுங்கள் கைஸ். ஓகே, அப்புறம் இந்த ஊரில் நீங்கள் நம்ம வீடியோ கூட பார்க்குறீங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருங்க, லைக் கமெண்ட் ஷேர் கண்டிப்பாக பிடிச்சி கொடுங்க கைஸ். இன்னும் வேறு என்னென்ன ஆலக்காட்டில் ஆர்டர் வருது எல்லாமே நான் உங்களுக்கு யூடியூப்லேயே ஷேர் பண்ணுறேன் கைஸ். ஓகே, நம்ம வீடியோ பார்க்குது ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் பிளேட்லேயே போட்டு போகிறேன் பாருங்கள். இப்போது பிளேட்லேயே போட்டு போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆக்சுவலி தான் ரூம் ஆர்டர், அதனால இந்த மாதிரி பிளேட்லேயே போட்டிருக்கேன். ஓகே, சூப்பராக நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போட்டு போகிற கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ போட்டிருக்கு ஸ்ப்ரிங் ஆனியன். நம்ம சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.